பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு பிரசாத் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். நேற்றைக்கு சேலம் அடிமலைப்புதூர்ல அனுமதிக்கப்பட்ட இடங்களை தாண்டி நிறைய இடங்கள்ல கனிம வள கொள்ளை நடக்குது அப்படின்னு நம்ம செய்தியை அம்பலப்படுத்த முயன்ற போது செய்தியாளர் குழு மேல தாக்குதலானது நடத்தப்பட்டது. உங்க தரப்புல இருந்து மூத்த தலைவர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் கூட கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இன்றைக்கும் அதே பகுதியில தொடர்ந்து அங்க கிரஷர் ஆலைகளுக்காக மலையை குடைஞ்சு அந்த கனிம வளமானது கொள்ளையடிக்கப்படுகிறது. இந்த விவகாரத்துல உங்களுடைய பார்வை என்ன? அது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். முதல் விஷயம், நேற்று சேலம் வெள்ளியம்பட்டி பகுதியில் நம்முடைய நியூஸ் தமிழ் நிருபர் சிலம்பரசன் தாக்கப்பட்டதற்கு கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த குற்றவாளிகள் மீது குண்டர்கள் தடுப்பு சட்டத்தில் தமிழக முதல்வர் அந்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நீதிமன்றங்களுக்கு அடுத்ததாக இன்றைக்கு பத்திரிகையாளர்களும் ஊடக நிறுவனங்களும் தான் இன்றைக்கு நீதியை நிலைநாட்டி வருகின்றன. வெள்ளியம்பட்டியை தொடர்ந்து இன்றைக்கு சேலம் அடிமலைப்புதூரில் விளைநிலங்களை தோண்டி மலைகளை குடைந்து இந்த இது போல மணல் வளம் கொள்ளையடிக்கப்படுகிறது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. அதாவது தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் கனிம வள திருட்டுக்கு தமிழக அரசு துணை போவதன் காரணம் என்ன? டாஸ்மார்க்ல எப்படி ஒரு மிகப்பெரிய அளவு பல நூறு கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்படுகிறதோ, இன்றைக்கு இந்த கனிம வள திருட்டில் ஏறத்தாழ என்னுடைய கணக்குப்படி திமுக ஆட்சியில் 2 லட்சம் கோடி ரூபாய் ஆதாயம் அடைந்திருக்க வேண்டும். தமிழக அரசுக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் வந்திருக்கணும். ஆனால் இன்றைக்கு அதுல அந்த மாதிரி இல்லாம மிக தவறாக கனிம வள கொள்கைகளை உருவாக்கியதன் காரணமாக இன்றைக்கு மிகப்பெரிய அளவு நமக்கு தமிழக அரசுக்கு நிதி கிடைக்காம போய்விட்டது. ஏற்கனவே தமிழகத்தில் சட்டவிரோத மணல் குவாரிகள் மூலம் கொள்ளையடிக்கப்பட்ட ஊழல் பணம் 4730 கோடி அளவுக்கு பல்வேறு பண பரிமாற்றம் நடந்துள்ளது என்று அமலாக்கத்துறை விசாரணையில் குறிப்பிட்டிருக்கிறது. அதே போல இந்த தமிழகத்தில் நடைபெறும் சட்டவிரோத மணல் கொள்ளை தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் தமிழக அரசு என்ன பதில் சொல்கிறது என்பதற்காக அனைவருமே காத்துக் கொண்டு இருக்கிறோம். அதனால்தான் நான் ஏற்கனவே கேட்டுக்கொண்டபடி தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உச்ச நீதிமன்ற அறிவுரைக்கு மதிப்பளிப்பித்து தானாக முன்வந்து மணல் கொள்ளை குறித்து, இது போன்ற விளைநிலங்களை தோண்டி மணல் கொள்ளை, இன்றைக்கு ஆற்று மணல் கொள்ளை, இன்றைக்கு ஏரி மணல் கொள்ளை, இன்றைக்கு மலைகளை குடைந்து சட்டவிரோத மணல் கொள்ளையில் குறித்து முழுமையாக விசாரணை நடத்தப்பட வேண்டும். ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும். இதுல 2 விஷயங்கள் இருக்கு. இதுல முதல் விஷயம் என்னன்னா, திமுகவே ஆளுங்கட்சி சார்பாக ஒருவரை இப்ப எப்படி நம்முடைய நீதிமன்றம் இந்த ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளும் சட்டத்திற்கு புறம்பாக ஒரு குழுவை அமைத்து ஸ்பெஷல் பார்ட்டி என்று சொல்லி இருப்பதை தடை செய்திருக்கிறது. அதே போல இன்றைக்கு தமிழக அரசும் சட்டத்திற்கு புறம்பாக தனக்கு வேண்டிய ஒருத்தரை நியமித்து இன்றைக்கு அரசே மணல் கொள்ளையை நடத்தி வருகிறது. இன்றைக்கு திமுக அரசு மீது அதாவது ஏறத்தாழ 5-6க்கு மேற்பட்ட கலெக்டர்கள் கூட இன்றைக்கு விசாரணைக்கு சென்று இருக்கின்றார்கள். அதனால் இன்றைக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் மணல் கொள்ளையால் தமிழகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து முழுமையாக விசாரணை நடத்தப்பட வேண்டும். ஏனென்றால் இப்போ அதாவது தொடர்ச்சியாக இன்றைக்கு நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இது போன்ற விஷயங்களில் புலனாய்வை எடுத்து துணிந்து நின்று உயிரை பயணம் வைத்து உங்களுடைய நிருபர்கள் பணியாற்றி வருகின்றனர். நேற்று சிலம்பரசனை தாக்கக்கூடிய தைரியம் எப்படி வந்தது? 30க்கும் மேற்பட்ட ரவுடிகள் அங்கு இருக்கிறார்கள். இன்றைக்கு காவல்துறை எஸ்பி சொல்றாரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஏன் அவர்கள் 24 மணி நேரத்தில் கைது செய்யப்படவில்லை? ஒரு சாதாரணமாக ஒரு செயின் திருட்டு என்று ஒரு பெண் கொடுத்த ஒரு குற்றச்சாட்டிற்காக இன்றைக்கு ஒரு அப்பாவி இளைஞர் அடித்தே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நீதியை நிலைநாட்டும் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியுடைய நிருபர் சிலம்பரசனுக்கு என்ன நீதி வழங்கப்பட்டிருக்கிறது? இத்தனை செய்திகள் இன்றைக்கு மறுபடியும் இந்த நடக்கிறது. இது முழுவதுமாக இன்னைக்கு ட்ரோன் மூலம் தமிழக அரசுக்கு என்னோட வேண்டுகோள், கனிம வளத்துறைக்கு எனக்கு வேண்டுகோள், ட்ரோன் மூலம் முழுவதுமாக இது எந்த அளவிற்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. இது கடந்த 3 மாத காலமாக ஒரு வருடத்திற்கு கூட ட்ரோன் மூலமாக, இதற்கு முன்பு இருந்த நிலை சேட்டலைட் மூலமாக எடுத்து முழுமையாக இது குறித்து விசாரணை நடத்தி இதில் ஈடுபட்டுள்ள கனிம வள கொள்ளையர்கள், அதற்கு உடந்தையாக இருந்த அரசு அதிகாரிகள், குறிப்பாக அந்த பகுதி தாசில்தார், வட்டாட்சியர், கலெக்டர்,
ஏனென்றால் ஏதோ ஒரு விஏவை மட்டும் சஸ்பெண்ட் செய்வதோ இல்ல கனிம வள அதிகாரி மட்டும் சஸ்பெண்ட் செய்யக்கூடாது. கலெக்டர் சஸ்பெண்ட் செய்ய வேண்டும். கலெக்டர் மேல நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னால் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் எப்படி தமிழகத்திற்கு ஒரு முதல்வர் ஆட்சித்தலைவராக இருக்கிறார்களோ மாவட்டத்திற்கு கலெக்டர் ஆட்சித்தலைவர்கள். ஏனென்றால் இன்றைக்கு கலெக்டர்களே ஊழலில் ஈடுபடுவது மிகுந்த வேதனை அளிக்கிறது. கலெக்டர்களே உடந்தையாக இருப்பது வேதனை அளிக்கிறது. ஆனால் சேலம் அடிமணிப்புதூர் விஷயத்தை அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. என்னை பொறுத்தவரை தொடர்ச்சியாக இந்த ஆட்சி வந்ததிலிருந்து நடந்த அனைத்து மணல் விஷயங்கள் அதாவது அதே போல ஒவ்வொரு கலெக்டர் ஆபீஸ்லயும் வந்து இப்போ உதாரணத்துக்கு இதுல மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஒரு 500 லோடுக்கு இவர் டோக்கன் கொடுத்து விட்டு 50,000 லோடுகள் திருடுகிறார்கள். இதற்கு மாவட்ட எஸ்பி உடந்தையாக இருக்கிறார், கலெக்டர் உடந்தையாக இருக்கிறார். அரசாங்கத்திற்கு தெரிந்தே இது நடக்கிறது. ஆதலால் விளைநிலங்களை தோண்டி கிருஷ்ண ஆலைகளுக்காக மலைகளை குடையும் இந்த நடவடிக்கை சட்டத்திற்கு புறம்பானது. இது குறித்து நாங்கள் மத்திய அமைச்சகத்துக்கும் கடிதம் எழுதியிருக்கிறோம். ஏனால் கனிம வள கொள்ளை விஷயத்தில் மத்திய அரசு தலையிட முடியும். மத்திய அரசு பல்வேறு தடைகளை விதித்த காரணத்தால் தான் இவர்கள் கொள்ளையடிக்க முடியவில்லை. அதனால் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகனுடைய அரசுக்கு வர வேண்டிய வருவாவை இது போல மணல் கொள்ளையை வறுப்பது ஏன் என்பதற்கு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும். மேடம், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரசாத்.